ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹவு இன்ட்ரெஸ்ட் ரேட் அஃபெக்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசனே வந்து இன்ஃப்ளேஷன் தான். அதாவது பணம் வந்து அதோடைய மதிப்பை வந்து இழக்குது அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனை. ஏன்னா ப்ரைஸஸ் எல்லாம் வந்து அதிகமாகிறதுனால அது ஏன் அதிகமாகுது, அது ஏன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆர்பிஐ அதாவது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோனட்டரி பாலிசி அப்படின்ட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. மோனட்டரி பாலிசி. இது என்ன மோனட்டரி பாலிசி அப்படின்னா பணத்தை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க வேண்டியதுதான் இவங்களுடைய வேலை. ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஏன் இருக்குது, எதுக்காக அந்த அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னா அதோடைய வேலையே வந்து இந்த மானிட்டரி பாலிசி தான். அந்த மானிட்டரி பாலிசினா என்னன்னா பணம் வந்து அதோடைய மதிப்பு இழக்காமல் வச்சுருக்கணும், ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வந்து கொண்டு வரணும். அதாவது இவங்களுடைய வேலை வந்து ஆர்பிஐயோடைய வேலை வந்து ஆர்பிஐ அப்படின்னா என்ன, இந்த பேங்க் அப்படிங்கிறது இந்த ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா நாட்டிலையுமே சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு இருக்குது. இப்போது பப்ளிக் செக்டர் பேங்க், ப்ரைவேட் செக்டர் பேங்க்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற பொதுவான பேரில் வந்து இதை சொல்லுவோம். இந்தியாவில் வந்து இது ஆர்பிஐ, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்கும். யூரோப்பில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு இருக்கும், அதாவது இசிபி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஃபெட்டு, ஓகேங்களா, ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆர்பிஐயோடைய வேலை என்ன அப்படின்னா மானிட்டரி பாலிசியை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மானிட்டரி பாலிசியில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஸ்டெபிலிட்டி கொண்டு வரது தான். அதாவது எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பணத்துடைய ஸ்டெபிலிட்டி இழந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் மதிப்பாக இழந்துட்டே போச்சு அப்படின்னா கரன்சி மார்க்கெட் வந்து அடிபடும். ஸோ அதனால் கரன்சி மார்க்கெட் மட்டும் கிடையாது, இதனால் நிறைய பிரச்சனை வரும். அதனால் ஒரு பணம்ங்கிறது தான் வந்து ஒரு ஒரு எக்கனாமியில் ஒரு மெயின் விஷயம். அந்த பணம் வந்து அதோட மதிப்பு இழக்கக்கூடாது. அதனால் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல்குள்ளே வைக்கணும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறது தான் வந்து இவங்களுடைய மெயின் பார்ட்டு. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இந்த மானிட்டரி பாலிசியில் ஒரு முக்கியமான இன்னொரு 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குவான்டிடேட்டிவ் ஈஸிங், குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னா என்னென்னா, ஈஸிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸிங் அப்படின்னா என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதாவது குறைக்கிறது தான் வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது குவான்டிடேட்டிவ் டைட்டனிங். அதாவது வந்து மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட்னு சொல்ல முடியாது, எக்கனாமியில், டோட்டல் கண்ட்ரியோட எக்கனாமியில் லிக்விடிட்டியை வந்து குறைக்கிறது மூலமாக இன்ஃப்ளேஷனை வந்து குறைப்பாங்க. அப்போ லிக்விடிட்டி எப்போ குறையும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி வந்து குறையும். அதாவது ஓவரால் எக்கனாமிலேயே பணத்துடைய புழக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிங்கனால என்ன, எக்கனாமி ஸ்லோவாகும். அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல்குள்ளே வரும். சரிங்களா? இந்த இன்ஃப்ளேஷனால் பண மதிப்பு இழக்கிறதும் வந்து கண்ட்ரோல்குள்ளே வரும். சரி, இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன, பேங்க்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் பாரோவிங் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாகும். அதாவது பாண்டு மார்க்கெட்டில் வந்து அவங்க போய் பணம் வாங்குவாங்க. இப்போ ரிசர்வ் பேங்க்கில் வந்து 2% வாங்கி நம்மக்கிட்ட 4% வட்டி கொடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த காஸ்ட் ஆஃப் பாரோவிங் வந்து ஜாஸ்தியாகும். சரிங்களா? காஸ்ட் ஆஃப் பாரோவிங் ஜென்ரலாகவே, ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகங்கிறதுனால காஸ்ட் ஆஃப் பாரோவிங் ஜாஸ்தியாகிடும். அதனால் வந்து என்னென்னா எல்லா லோனுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியாகிடும். லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி,
கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே முதல்ல குறையும். ஏன்னா 100 பேர் லோன் வாங்குற இடத்துல, வீடு கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாங்குற இடத்துல, ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டோட மதிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோனில் தான் நடத்துவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனோடைய ஆக்டிவிட்டி என்ன ஆகும், குறையும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நடக்கும்போது தான் ஆளுங்க நிறைய தேவைப்படும், பொருள் நிறைய தேவைப்படும், மேனுஃபேக்சரிங் நிறைய தேவைப்படும், சர்வீசஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் வந்து என்னென்னா அதோடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும். இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நடந்துச்சு அப்படின்னு ஸ்லோவாச்சு அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னன்னா ஸ்பெண்டிங், பீப்புளுடைய ஸ்பெண்டிங், நம்ம வந்து செலவு பண்ணுறோம் இல்லையா. இப்போ நமக்கே வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையில் 15,000 20,000 சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்து என்ன பார்ப்போம்னா ஒன்லி அத்தியாவசிய தேவையான ஃபுட்டு, ரெண்ட்டு இதை மட்டும்தான் பார்ப்போம். அதுக்கே வந்து கடன் வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அதனால் வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டினா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாகும், ஸ்பெண்டிங் கம்மியாகும், ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ சேல்ஸ், எல்லா கம்பெனியோடைய சேல்ஸ் என்ன ஆகும், குறையும். ஏன்னா அதர் தென் ஃபுட்டு ரெண்ட்டுக்கு தேவையான விஷயத்தவிர மீதி எல்லா வகையிலையுமே என்ன ஆகும், ஸ்பெண்டிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் லோனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க மாட்டாங்க. பிஸ்னஸ் லோனும் வந்து குறைய ஆரம்பிக்கும். நியூ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். நியூ பிஸ்னஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ நியூ பிஸ்னஸ் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தான், ஒரு கம்பெனியில் 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு மேலே அதுக்கு தேவைப்படாது அப்படின்னா இன்னொரு கம்பெனி ஆரம்பித்தா தான் அடுத்த 100 பேர்த்த வேலைக்கு எடுக்க முடியும். அப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். இந்த திரும்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பெண்டிங் பவர் குறையும். இப்போ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் ஒரு சில பிஸ்னஸ் எல்லாம் வந்து கடன் இல்லாமல் அந்த பிஸ்னஸ்னால ரன் ஆக முடியாது. ஓகேங்களா. அந்த மாதிரியான காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது வந்து கேபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். கேபெக்ஸ் அப்படின்னா என்னென்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அந்த பிஸ்னஸை நார்மலாக மாதம் மாதம் நடத்தக்கூடிய தேவைக்குண்டான செலவுங்கிறதே வந்து அதிகமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி கேபெக்ஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் வாங்கின லோனு கட்ட முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுவும் கஷ்டம், புதுசாகவும் லோன் கிடைக்காது, அதை வாங்கினாலும் கட்ட முடியாது. அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. நிறைய வந்து சரி வேறு வழி இல்லை, கம்பெனியை காப்பாற்றணுன்னா கொஞ்சம் பேர்த்தையாவது வேலையை விட்டு அனுப்புனா தான் கம்பெனியாவது இருக்கும், மீதி பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். இல்லைன்னா அது மீதி பேர்த்துக்கு வேலை இல்லாமல் டோட்டலாக இழுத்து சாத்த வேண்டியது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த லே ஆஃப் எகெயின் லீட்ஸ் டு அன்எம்ப்ளாய்மெண்ட், எகெயின் லீட்ஸ் டு ஸ்பெண்டிங் பவர். இந்த ஸ்பெண்டிங் பவர் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா. இதனால என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாகவே இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஸ்பெண்டிங் பவர் குறைஞ்சிருச்சு. ஸ்பெண்டிங் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே எல்லா பைக் வாங்குறது, காரு வாங்குறது, வேறு எந்த ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு, கடையில் போய் சாப்பிட்றது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவரால் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், ஓவரால் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிஸுடைய ரெவன்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெவன்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டும் குறைய ஆரம்பிக்கும். ப்ராஃபிட் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா அசட் க்ரோத், அதாவது கம்பெனியுடைய அசட் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிற கம்பெனி 100 ரூபாய் அடுத்த வருஷம் சம்பாதிக்கும்னு வச்சுருந்தா அந்த கம்பெனியோட ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து 500 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து வேல்யூஷன், அதாவது வந்து இன்வெஸ்டருடைய வேல்யூஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியை வந்து வேல்யூஷன் பண்ணும்போது ஒரு 600 ரூபாய்க்கு வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 ரூபா சம்பாதிக்கும், ஃப்யூச்சருடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து விஷயம். அப்போது 600 ரூபா சம்பாதிக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கடுத்து என்ன ஆகும், இப்போ வந்து 550 ரூபா தான் சம்பாதிக்க முடியும் இந்த கம்பெனினால். அப்படிங்கும்போது 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வேல்யூஷன் போட்ட ஸ்டாக்ஸை 550 ரூபா வேல்யூஷன் போட்டுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், மார்க்கெட்டில் ஒரு வேளை அந்த ஸ்டாக் 600 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தால் செல் ஆஃப் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது அரௌண்ட் அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வேல்யூஷன் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எக்கனாமி எல்லாமே டவுன் ஆகும்போது ஸ்டாக்குடைய வேல்யூஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்டாக்குடைய வேல்யூஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஒரு 1 இயருக்கோ இல்லை வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹையிலே இருக்கிற அந்த டைம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து
அந்த ரிட்டர்னுங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் வந்து 15% வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வருஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே 8% ரிட்டர்ன் தான் கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ 8% ரிட்டர்னுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் சரி பரவாயில்ல, வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பணம் வந்து பாண்டு மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஏன்னா அதே 8% ரிட்டர்னில் பாண்டு மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சேஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸை வாங்குறதுனால ரிஸ்க் ஜாஸ்தி. பாண்டு மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கடன் தான் கொடுக்குறீங்க. அப்போ கடன் கொடுக்கும்போது அதோடைய ரிஸ்க்கை விட இதோடைய ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மிங்கிறதுனால ஸ்டேபிளாக உங்களுக்கு 8% வந்து ரிட்டர்ன் கிடச்சிருங்கிறதுனால இந்த பாண்டு மார்க்கெட்டுடைய பாண்டு ஈல்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் ஸ்டாக் மார்க்கெட்டில் செல் ஆஃப் நடக்கும். செல் ஆஃப் நடந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பணமெல்லாம் பாண்டு மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பாண்டு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாண்டு மார்க்கெட்டை மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, செல் ஆஃப் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் செல் ஆஃப் பண்ணணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 15%க்கு 8% தான் கிடைக்குதுன்னா இதிலிருந்து சம் அமௌண்ட்டை மூவ் பண்ணி தான் இங்கே கொண்டு வரணும். அதனால தான் வந்து ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் வந்து கீழே விழுகுது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னுங்கிறதுனால அது ஒரு காரணத்தினால உங்களுக்கு பாண்டு மார்க்கெட்டுக்கு பணம் மூவ் ஆகுது. ரெண்டாவது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏற்கனவே இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவில் தான் இருந்திருக்கும். அப்போது மார்க்கெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவில் இருக்கும்போது அந்த மார்க்கெட் வந்து அதிகமாக மூவ் ஆயிருக்கும். மார்க்கெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் லோ, அதாவது டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவில் இருக்கும்போது மார்க்கெட் அதிகமாக மூவ் ஆயிருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை, அந்த ஆல் டைம் ஒரு 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 நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்கும். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறம்போது இந்த வேல்யூஷனில் குறையும் போது மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடைய கரெக்ஷன் பாயிண்ட், அதாவது எகெயின் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி திரும்பவும் வந்து ஒரு கரெக்டான அதோடைய வேல்யூக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன் பாயிண்ட் வருங்கிறது தெரியும் இன்வெஸ்டருக்கு. ஸோ அதனால் இந்த கரெக்ஷன் பாயிண்ட் வரும், ஏன்னா வேல்யூஷன் அஃபெக்ட் ஆகுங்கிறதுனால மார்க்கெட்டில் கண்டிப்பாக எல்லாமே செல் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். ஏன்னா மார்க்கெட்டில் செல் ஆஃப் பண்ண ஆரம்பித்தா தான் அவங்களால வந்து பாண்டு மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகும். மூணாவது வந்து இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நார்மலாகவே ஃபண்டு மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபண்டு மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து அவங்க நார்மலாக வந்து 3 வகையான மேஜர் அசட்டாக வந்து கேபிட்டல் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு 1000 கோடிக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை நார்மலாக வேறு ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பேலன்சிங் போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸில் சம் அமௌண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாண்டில் சம் அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. கோல்டில் சம் அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ஸில் வந்து ஒரு 70% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பாண்டில் வந்து ஒரு 20%, கோல்டில் வந்து ஒரு 10% இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க டோட்டல் கேபிட்டல் 1 crore இருக்குது அப்படின்னா 1 crore இந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. 70 lakhs ஒன்று, 20 lakhs பாண்டில், 10 lakhs வந்து கோல்டில் அப்படி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த போர்ட்ஃபோலியோவுடைய டோட்டல் வந்து ஸ்டாக்ஸ் செல் ஆஃப் நடக்குது அப்படின்னு, அதாவது ஸ்டாக்ஸ் வந்து ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். நல்லா ரிட்டர்ன் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கும், ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 10% வந்து இப்போ இந்த 1 crore நம்ம கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் 10 lakhs வந்து ப்ராஃபிட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 lakhs ப்ராஃபிட்டில் ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போது பாண்டு மார்க்கெட்டில் வந்து நார்மலாகவே வந்து ஒரு 2 lakhs ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா, இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பீரியடில், ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிருக்கும், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவில் இருந்ததுனால. ஸோ கோல்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நார்மலாக வந்து ஜஸ்ட் ஒரு 1 lakh ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி இருக்குன்னா, 1 லட்சத்தி இப்போ வந்து 1 கோடி இருந்தது, டோட்டல் கேபிட்டல் வந்து 1 கோடி இருக்குது. 1 crore இருக்குது அப்படின்னா 10 lakhs, 12 lakhs, 13 lakhs, அதாவது 1 கோடியே 13 லட்சம் இப்போ இருக்குது. டோட்டலாக 1.13 crores அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 1.13 crores வந்து இவங்களுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 1.13 crores இருக்கும். இங்கே இருக்குது 1.13 crores. இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் 1.13 crores டோட்டல் கேபிட்டலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 1.13ல்
நார்மலாக பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து 70% தான் அலோகேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து டோட்டலாக 1.13 crores என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 10 lakhs நீங்கள் பார்த்தீங்கன்னா 70%க்கு மேலே வரும். இப்போது ஏன்னா டோட்டலாக வந்து 1.13 crores 10 lakhs வந்து இதுலேயே ப்ராஃபிட் கிடச்சிருக்கனால டோட்டல் அலாகேஷன் வந்து இப்போ இருக்கிற டோட்டல் ப்ராஃபிட்டோட பார்த்தீங்கன்னா அசட் அலாகேஷன் வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 70%க்கு பதிலாக ஒரு 75% அந்த மாதிரி இருக்கும். அப்போது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. இப்போ 75% இருக்குன்னா இப்போ 10 lakhs ப்ராஃபிட்டில் இருக்குன்னா இப்போ வந்து ஒரு 5 lakhsக்கு உண்டான ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணிடுவாங்க. செல் பண்ணிட்டு ஏன்னா பாண்டு மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியறதுனால இவங்க வந்து அடுத்து அந்த அமௌண்ட்டை பாண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இது வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் போடுற ஒவ்வொரு டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது இப்போது ஒரு 13 லட்சம் ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா இந்த 13 லட்சத்தில் டோட்டலாக நீங்கள் கணக்கு பண்ணீங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக்ஸில் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து பாண்டில் இருக்குது, கோல்டில் இருக்குன்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கா. இப்போது 10% கோல்டில் இருக்கிற அமௌண்ட்னா 10% அலோகேஷன் எவ்வளோ 10 lakhs அலோகேட் பண்ணியிருப்பாங்க, 10 lakhs போட்டிருப்பாங்க. இப்போ அதில் எவ்வளோ இருக்குது 11 lakhs இருக்குது. ஏன்னா 1 lakh ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போது இதில் வந்து 70 லட்சம் போட்டிருந்தாங்க. இப்போ 10 லட்சம்னா எவ்வளோ இருக்குது 80 லட்சம் இருக்குது. ஸோ 80 லட்சம் இருக்குது. 1.13 crores டோட்டல் கேபிட்டலில் நீங்கள் இப்போ கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 73, 74, 75 அந்த மாதிரி பர்சன்டேஜில் வரும். நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1.13 crores டோட்டலாக வந்து இதில் 10 lakhs இருக்குது ப்ளஸ் வந்து ஏற்கனவே 70 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ப்ராஃபிட் வந்து 10 லட்சம் இருக்குது. அப்போ 80 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் கிடைக்கிற ப்ராஃபிட் இருக்கு இல்லையா அதை வந்து ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. இப்போது இதில் வந்து பாண்டு மார்க்கெட்டில் போடுவாங்க. சம்டைம்ஸ் என்னென்னா ஸ்டாக்ஸு பாண்டு ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ரிட்டர்ன் கம்மியாக கொடுத்துருக்கும், கோல்டில் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்கும். மேபி வார் சுச்சுவேஷன் இல்லைன்னா இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷனில் கோல்டு வந்து ஜாஸ்தியாக இருந்துடும். ஆனால் கோல்டு வந்து 10% தான் டோட்டல் கேபிட்டலில், அதாவது டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 10% தான் கோல்டு இருக்கணும்னா இப்போ வந்து 11% மாறி இருக்கு கோல்டு. அதாவது 11% வந்து கோல்டில் வந்து டோட்டல் கேஷ் இருக்கும். ஏன்னா ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 10% ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் சேர்த்தி. அப்போ என்ன பண்ணணும்னா இதை பேலன்சிங் பண்ணணும். அப்போ எப்பவுமே இது இந்த ரேஷியோலேயே இருக்கிற மாதிரி, அதாவது 70%, 20%, 30% இப்படி ரேஷியோலேயே இருக்கிற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் இந்த ஆக்டிவிட்டி இதனால கூட செல் ஆஃப் நடக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு ஃபண்டு அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்ஸ் 100 ஸ்டாக்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க, ஒரு 10 டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்காங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் டெக்னிக்கல் அனலைசஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன்னால இது வந்து இங்கே செல் ஆகுது இங்கே செல் ஆகுது அப்படிங்கிறது நினைக்கிறோம். அது வந்து ப்ராபிலிட்டி படி கரெக்ட் தான் டெக்னிக்கலில். ஆனால் இந்த ஃபண்டு மேனேஜர் பார்த்தீங்கன்னா அதை பற்றியெல்லாம் கவலையை விட மாட்டாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன வருவாங்க, அது வந்து ஒரு நடக்கும். இதே மாதிரி செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் செக்டார் நல்லா மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், ஃபண்டு வந்து அந்த செக்டாரில் வந்து ஒரு 5%, இப்போ எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டாரில் வந்து 5% அமௌண்ட்டு ஒரு 15% அமௌண்ட் வந்து கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 15% ஆஃப் கேபிட்டல் வந்து பேங்கிங் செக்டாரில் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது 100 கோடி இருந்தாலும் அதில் 15% பேங்கிங் போட்டிருப்பாங்க. ஆனால் பேங்கிங் செக்டார் அதிகமாக மார்க்கெட் மூவ் ஆகி பேங்கிங் செக்டார் வளர்ந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அப்போது அது வந்து 20% ஆயிரும். கேபிட்டலில் டோட்டல் பர்சன்டேஜ் போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்போது 20% கேஷ் வந்து பேங்கிங் செக்டர்லேயே இருக்கும். காரணம் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் 15%, 5% லாபத்திலே வந்துருக்கும். அப்போ என்னன்னா செக்டார் ரொட்டேஷன் பண்ணி ஆகும். செக்டார் ரொட்டேஷன் என்னன்னா எந்த செக்டார் திரும்ப டவுன் ஆயிருக்கோ அந்த செக்டாரில் திரும்பவும் இந்த 20%ல் இது 15% இருக்கிற மாதிரி மீதி 5% செல் பண்ணுவாங்க. 5% வந்து செல் ஆஃப் பண்ணி திரும்பவும் வந்து இந்த செக்டாரில் கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இது செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னொன்று வீடியோவில் போடுறேன். அப்போ இந்த 3 ரீசன் இருக்குது. இந்த 3மே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து செல் ஆஃப் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. எக்கனாமிங்கிறது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. அது வந்து ஒரு இடத்துல டச் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஒரு இடம் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு கீழே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இடமும் என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எக்கனாமியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ இதே விஷயம் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்லேயே நடக்குது. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை முதல்ல பார்க்கணும். இன்ஃப்ளேஷனை பார்த்தீங்கன்னா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். இன்ஃப்ளேஷன் குறையவே இல்லை அப்படின்னா
அது ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து 4% பில்லோ இருக்கணும், 2% பில்லோ இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா, அது வந்து வர்ற வரைக்கும் அந்த குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் அப்படிங்கிறதே பண்ணிகிட்டே இருப்பாங்க. குவான்டிடேட்டிவ் டைட்டனிங், குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படிங்கிற அந்த ரெண்டுமே சொல்லியிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் லிக்விடிட்டி குறையும், அதாவது கேஷ் புழக்கம், பணப்புழக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது வந்து குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் சொல்லுவாங்க. அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் தாராளமாக பணம் வந்து புழங்க ஆரம்பிக்கும், எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் பூம் ஆகும். அதனால் அது வந்து குவான்டிடேட்டிவ் டைட்டனிங், குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து பணம் எல்லா இடத்துலையும் வருது. ஸோ இந்த பணம் எல்லா இடத்துலையும் போகிறதுனால உங்களுக்கு வந்து மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.